சனிக்கிழமை அன்று மாநிலங்களவை திமுக எம்பி திருச்சி சிவாவிற்கும் அதிமுக மாநிலங்களவை எம்பி சசிகலா புஷ்பா இருவருக்குள்ளும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் நடந்ததாக பல்வேறு செய்திகள் வந்த வண்ணம் இருந்தது. கடந்த சனிக்கிழமை அன்று டெல்லி விமான நிலையத்தில் வைத்து திருச்சி சிவாவும் அதிமுக ராஜ்யசபா எம்பி சசிகலா புஷ்பாவும் சரமாரியாக தாக்கிக் கொண்டதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் சசிகலா புஷ்பா பேசினார். அப்பொழுது தனக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவர் புகாரை முன்வைத்தார். அப்பொழுது குறுக்கிட்டு பேசிய மாநிலங்களவை துணைத் தலைவர் PJ குரியன் இதுகுறித்து சேர்மனுக்கு புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டார். மேலும் இது தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த விவகாரம் கடும் அமளியை மாநிலங்களவையில் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகலா புஷ்பா தனது கருத்துக்களை முன்வைக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பிற கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநிலங்களவையில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் இவ்வாறாக இழுக்கக்கூடிய சூழ்நிலையில் சசிகலா புஷ்பா அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா அறிக்கை ஒன்றில் வெளியிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தற்பொழுது பெரும் சர்ச்சையையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் நம்முடன் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், வணக்கம். மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் சசிகலா புஷ்பா பேசி வருகிறார். அவர் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவருக்கு பாதுகாப்பு இல்லை போன்ற விஷயங்களை முன்வைத்து பேசுகிறார். அவருடைய கருத்துக்களை சொல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை தலைவர் குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பிற கட்சி உறுப்பினர்களும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இங்கே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சசிகலா புஷ்பா நீக்கப்பட்டு விட்டார், அடிப்படை உறுப்பினரிலிருந்து எல்லா பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டு விட்டாருங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறார். இந்த ஒரு சூழலை நீங்க எப்படி பாக்குறீங்க திரு ராதா? இன்று காலைதான் நாங்கள் அச்சலசில் பேசிக் கொண்டிருக்கும் போது நான் தெரிவித்தேன், இன்று அதிமுக தலைமை இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கருத்தை தெரிவிக்கிறேன். தந்தி டிவியில் தான் முதல் வெளிவந்தது இன்னைக்கு இந்த வாய்ப்பு இருக்குது என்று. ஆனால் அதை தாண்டி நம்ம யோசித்தோம்னா நிச்சயமாக சசிகலாவனுடைய அந்த ஏர்போர்ட் இருக்கும் நடவடிக்கை, அதாவது திருச்சி சிவாவை அடித்த அந்த விவகாரம், அறைந்த அந்த விவகாரம் நிச்சயமாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினரோ ஒரு அடிப்படை உறுப்பினரோ செய்திருக்க கூடாத ஒரு விஷயம். நிச்சயமாக இது உரிமை குழுக்கு போக வேண்டிய ஒரு விஷயம். அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதில் இருவேறு கருத்து இருக்க முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடையும் திமுக உறுப்பினர்களும் டெல்லியில என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு ரிஃப்ளெக்ஷனாக இது வருகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது நிச்சயமாக ஏன் திருச்சி சிவா இந்த இன்சிடென்டை பற்றி ஒரு கேஸாக இல்லைன்னா தன்னுடைய புகாரை ஏன் அங்கு போலீசில் பதிவு செய்யவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளை இந்த விஷயம் எழுப்பி இருக்கிறது அப்படிங்கறதுல ஒரு மாற்று கருத்து இருக்க முடியாது. இது ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பார்வையா நம்ம வச்சுக்கிட்டாலுமே மாநிலங்களவையில இன்னைக்கு பேசக்கூடிய மாநிலங்களவை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலங்களவை தலைவர் குலாம் நபி ஆசாதா இருக்கட்டும், பிற கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், கண்டிப்பாக சசிகலா புஷ்பா அவருடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கான அனுமதி அளிக்க வேண்டும். இது போன்ற நிலைமை நாளைக்கு எங்களுக்கும் வந்தா அதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் வேண்டும்ங்கிற விஷயங்கள் தற்பொழுது மாநிலங்களவையில் பெரும் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. இந்த ஒரு விஷயம் என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உறுப்பினர்களுடைய பாதுகாப்பு விவகாரத்தில்? நிச்சயமாக அது எந்த உறுப்பினருக்கு எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி, ஒரு உறுப்பினர் என்ற முறையில் கூட நாம் பார்க்க வேண்டாம், ஒரு தனி நபர் என்ற முறையில் கூட அவர்களுடைய கருத்துக்களை எங்கு வேணால் பதிவு செய்வதற்கான அந்த ஃப்ரீடமும் வேணும். நிச்சயமாக அதுக்கான பாதுகாப்பும் தேவை என்ற ஒரு நிலையை தான் நான் பேசுகிறேன். அது ஒரு உறுப்பினர் இதிலிருந்து நீக்கிட்டால், ஒரு கட்சியிலிருந்து நீக்கிட்டால் கூட அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதில் ஒரு தடையும் இருக்கக்கூடாது. இது அதிமுக உறுப்பினர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று நமக்கு இங்க அசம்பிளியில் இருக்கும் அந்த விவகாரங்களை நமக்கு ரொம்ப தெளிவாக காமிக்கிறது. என்ன நடவடிக்கை அவங்க எடுப்பான்ட்டு. ஆனால் நிச்சயமாக குலாம் நபி ஆசாதினுடைய கருத்து வரவேற்கத்தக்கதுதான். அதாவது ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் எந்த அளவுக்கு இறங்கி சென்று, அதாவது ஒரு உறுப்பினருடைய அந்த அடிப்படை பிரச்சனையை விவாதிப்பதில் நிச்சயமாக இந்த சபை செல்ல வேண்டும் என்று கூறும் அந்த கருத்து நிச்சயமாக வரவேற்கக்கூடியதான்.
இன்னொரு விஷயம் அவங்க பேசும்போது இந்த இடத்துல அந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கான அவசியம் இங்க இல்லை அப்படின்னு மாநிலங்களுடைய துணைத் தலைவர் திரு PJ குரியன் பேசினதையும் நம்ம பார்த்தோம். இதை பத்தி நீங்க சேர்மன் கிட்ட சொல்லுங்க, அவர் உரிய நடவடிக்கை எடுப்பாரு, இங்க பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது எப்படி நம்ம பார்க்க முடியும், இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இல்ல, ஒரு கருத்து, ஒரு மெம்பர்னுடைய கருத்து இல்லைன்னா ஒரு தனிநபருடைய கருத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே எப்படி அப்படி ஒரு ரூலிங் கொடுக்கலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது கேரளாவில், அதாவது ஜனநாயகத்தில் ஊறியுள்ள ஒரு நாட்டிலிருந்து ஒரு காங்கிரசின் தலைமை இடத்துக்கு வந்த ஒரு நபர்ல இருந்து இப்படி ஒரு கருத்து கேட்பது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஏனென்றால் அது ஒரு மெம்பர்னுடைய உரிமை. அது அவருக்காக எவ்வளவோ வாதாடுகிறார்கள். இதையும் தாண்டி இப்படி ஒரு ரூலிங் வரும்போதுதான் இது ஏன் இப்படி ரூலிங் வருது என்ற ஒரு பிரச்சனையே எழுகிறது. இந்த விவகாரத்துல திமுக இதுவரைக்கும் பெரிய விதமான நடவடிக்கை எடுத்ததாக நம்மளுக்கு தெரிய வரல. இது அவர்களுடைய எந்த மாதிரியான ஒரு நகர்வுன்னு நம்ம எடுத்துக்க முடியும்? திமுகவில் எப்பவுமே எப்போ நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது திமுகவினுடைய இமேஜை பாதிக்கும் வகையிலான ஏதாச்சும் விஷயங்கள் நடந்தா, ஏன்னா அடிப்படையாக திமுக கொள்கைகளுக்கு எதிராக சென்றால் மட்டும்தான் இந்த திமுக மெம்பர்ஸ் மேல நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப அழகிரியுடைய கேஸ் பாத்தீங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு மகன் என்ற ஒரு கருணாநிதியின் மகன் என்ற ஒரு கருத்து இருந்தால் கூட அவர் எந்த அளவுக்கு கட்சிக்கு எதிராக போன பிறகுதான் அவர் மேல் நடவடிக்கை எடுத்தாங்க நீங்க பார்க்க முடியும். இது கட்சியை பொறுத்தவரை இது திருச்சி சிவானுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை என்ற ஒரு நிலையைத்தான் எடுத்ததாக இப்ப தெரிகிறது. அதனால்தான் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இருந்தாலும் என்னை பொறுத்த அளவில் நிச்சயமாக இந்த பப்ளிக்காக நடந்த இந்த பிரச்சனை, ஏர்போர்ட்டில் நடந்த இந்த பிரச்சனை ஒரு என்கொயரி ஆட்சி நிச்சயமாக திமுக செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் இதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அதுவரை நாம் காத்திருக்கத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன்.